வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 12ஆம் வகுப்பு வேதியியல் பாடப்பகுதியில் உள்ள 3வது அலகான பி தொகுதி தனிமங்கள் 2. இதில் வந்து பகுதி 1 தான் பார்க்க போகிறோம். என்னுடைய வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம ஏற்கனவே 2வது அலகான பி தொகுதி தனிமங்கள் 1 அப்படிங்கிற பாடப்பகுதியில் இந்த பி பிளாக் எலமெண்ட்ஸ் நமக்கு தெரியும். தனிம வரிசை அட்டவணையில் எஸ் தொகுதி, பி தொகுதி, டி தொகுதி, எஃப் தொகுதி அப்படின்னு 4 தொகுதி இருக்குது. இந்த 4 தொகுதியில் நம்ம பி தொகுதி தனிமம் தான் பார்த்துட்ருக்கோம். இந்த பி தொகுதி தனிமங்கள் 1 அப்படிங்கிறது 2வது அலகில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த போரான் தொகுதி, அதாவது 13வது தொகுதி, 14வது தொகுதி உங்களுக்கு தெரியும். பி தொகுதி அப்படிங்கிறது 13லேருந்து 18 வரைக்கும் உள்ள இந்த 6 தொகுதியும் வந்து பி தொகுதி. இந்த 6 தொகுதியில் 2 தொகுதி வந்து பி தொகுதி தனிமங்கள் 1 அப்படிங்கிற அலகை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இப்போ இந்த அலகு நம்ம பார்க்க போகிறது 15வது தொகுதியிலேருந்து 18வது தொகுதி வரைக்கும். 15வது தொகுதி நைட்ரஜன், 16 ஆக்சிஜன், 17 ஃப்ளோரின், 18 மந்தவாயு அப்படிங்கிற இந்த 6 தொகுதியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் நம்ம பார்த்தீங்கன்னாக்கா இந்த 6 தொகுதியில் வந்து 2 தொகுதி வந்து ஏற்கனவே 1வது பார்ட்டில் வந்து பண்ணியிருக்கனால இந்த 3வது அலகில் பார்த்தீங்கன்னாக்கா நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளோரின், அதுக்கப்புறம் மந்தவாயு இந்த தொகுதி தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த நைட்ரஜன் தொகுதி, 15வது தொகுதி. இந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னாக்கா நைட்ரஜன், பாஸ்பரஸ், ஆர்சனிக், ஆன்டிமனி, பிஸ்மத் அப்படிங்கிற தனிமங்கள் இருக்குது. இதில் நம்ம பூமியில் பார்த்தீங்கன்னாக்கா ஏறத்தாழ நம்ம காற்றில் வந்து வளிமண்டல காற்றில் வந்து உங்களுக்கு தெரியும் நைட்ரஜன் வந்து ஒரு 78% இருக்கும், ஆக்சிஜன் வந்து ஒரு 21% இருக்கும், மற்ற எல்லாமே சேர்த்தா எவ்வளோ இருக்கும், ஒரு 1%. இது என்ன இருக்கும், மந்த வாயு இருக்கும், மற்ற வாயுக்கெலாம் சேர்ந்தா எவ்வளோ இருக்கும், 1% இருக்கும். இது வந்து காற்றோட கலவை. அப்போ இந்த தொகுதியில் உள்ள இந்த நைட்ரஜன் அப்படிங்கிற இந்த எலமெண்ட் வந்து 7 நைட்ரஜன் 14. இந்த நைட்ரஜன் தான் மேக்சிமம் வந்து வளிமண்டலத்தில் காணப்படுகின்ற வாயுவாக உள்ளது. அப்போ இந்த நைட்ரஜன் அப்படிங்கிற இந்த வாயு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நம்ம உரமாக இருக்கட்டும், உரங்கள் தயாரிக்கிறதுக்கு உரங்கள் வந்து NPK, அதாவது முதன்மை ஊட்டச்சத்து அப்படின்னு சொல்லுவோம். பிரைமரி ஹெல்த் வந்து இந்த தாவரங்களுக்கு தேவைப்படுகின்ற அந்த நியூட்ரிஷன், பிரைமரி நியூட்ரிஷன் அப்படிங்கிறது நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம். இதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த நைட்ரஜனும் பாஸ்பரஸும் உள்ள ஒரே தொகுதி இந்த 15வது தொகுதி. அப்போ இந்த 15வது தொகுதி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான தொகுதி. நைட்ரஜனுடைய சேர்மங்களும் பாஸ்பரஸுடைய சேர்மங்களும் நம்மளுடைய வாழ்வுக்கு வந்து இன்றியமையாததாக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான காம்பவுண்ட்ஸாக நமக்கு வந்து கொடுக்குது. நீங்கள் ஏரில் வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 78% வந்து நைட்ரஜன் இருக்குது. மேலும் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு இந்த நைட்ரேட், அந்த நைட்ரஜன் வந்து நைட்ரேட்டாக கிடைக்கும். அந்த நைட்ரேட் பார்த்தீங்கன்னாக்கா சோடியம் நைட்ரேட், பொட்டாசியம் நைட்ரேட். இந்த சோடியம் நைட்ரேட் பார்த்தீங்கன்னா சிலி வெடி உப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சிலி சால்ட் பீட்டர், சிலி சால்ட் பீட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. அதாவது இந்த சிலி அப்படிங்கிற அந்த நாட்டில் வந்து ஒரு வகை பாறையில் கிடைக்கிறது தான் இந்த சோடியம் நைட்ரேட் அதிகமாக கிடைக்கும். அதனால இந்த சிலி சால்ட் பீட்டர், சிலி வெடி உப்பு. அதே மாதிரி பொட்டாசியம் நைட்ரேட் வந்து நம்ம சால்ட் பீட்டர், இந்திய வெடி உப்பு. இந்த வெடிப்பாறை அப்படிங்கிறது ஒரு பாறையில் கிடைக்கிறனால இது வந்து சோடியம் நைட்ரேட் ஆகும், பொட்டாசியம் நைட்ரேட் ஆகும், நைட்ரஜன் வந்து கிடைக்குது. அதே மாதிரி அதிகமாக கிடைக்கக்கூடிய 11வது தனிமமாக பாஸ்பரஸ். இந்த பூமியில் வந்து அதிகமாக கிடைக்கக்கூடிய அடுத்த 11வது தனிமம் பாஸ்பரஸ் வந்து பாஸ்பேட் ஆகும். இந்த பாஸ்பேட் வந்து குளோரோஃபைடேட், ஹைட்ராக்ஸாப்டைடாகவும் காணப்படுது. அதுக்கப்புறம் இதில் உள்ள ஆர்சனிக், ஆன்டிமனி, பிஸ்மத் ஆகியன வந்து சல்ஃபைடாக கிடைக்குது. அப்போ இந்த நைட்ரஜன் தொகுதியில் பார்த்தீங்கன்னாக்கா நைட்ரஜன், பாஸ்பரஸ், ஆர்சனிக், ஆன்டிமனி, பிஸ்மத். இதில் நைட்ரஜன் பார்த்தீங்கன்னாக்கா வளிமண்டலத்தில் 78% இருக்கும். அதுக்கு அடுத்தது பாஸ்பரஸ் பார்த்தீங்கன்னாக்கா இந்த நைட்ரஜன் எப்படி கிடைக்கும், நைட்ரேட்டாக கிடைக்குது. அது வந்து பூமியில் பார்த்தீங்கன்னா சோடியம் நைட்ரேட்டாகவும் பொட்டாசியம் நைட்ரேட்டாகவும் இருக்கும். இந்த பாஸ்பரஸ் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா இது வந்து 11வது தனிமமாக அதிகமாக கிடைக்கக்கூடிய தனிமங்கள் வரிசையில் 11வது தனிமமாக இருக்குது. இது எப்படி கிடைக்கும்னா பாஸ்பேட்டாக இருக்கும். அடுத்து ஆர்சனிக், ஆன்டிமனி, பிஸ்மத்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அது எப்படி கிடைக்குதுனாக்கா பூமியில் சல்ஃபைடா தாதுவாக கிடைக்குது. இதுதான் இதோட வளம், சோர்ஸு. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பி தொகுதி, இந்த நைட்ரஜன், பாஸ்பரஸ், ஆர்சனிக், ஆன்டிமனி, பிஸ்மத் அப்படிங்கிற இந்த குரூப்பில் உள்ள அந்த தனிமத்தோட இயற்பியல் பண்பு பார்த்தீங்கன்னாக்கா நைட்ரஜன் மேக்ஸிமம் கேஸாக இருக்கும், மற்ற எல்லாமே எப்படி இருக்கும், சாலிடாக இருக்கும். அதோட அணுயன் கொடுத்துருக்காங்க, ஐசோடோப், அதோட அணு எலக்ட்ரான் அமைப்பு பாருங்கள். நீங்கள் நைட்ரஜன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா அது வந்து எத்தனைது, 7 தான் அணு எண். அப்போ எப்படி இருக்கும், 1s2, 2s2,
2p3. அதுக்கப்புறம் நைட்ரஜன் கீழே தான் இருக்குது. அடுத்து வந்து பாஸ்பரஸ் இருக்கும். அப்போ பாஸ்பரஸ்க்கு இப்படி இருக்கும் 3s2 3p3. அடுத்தது ஆர்சனிக்கு பாருங்கள் 4s2 4p3. ஆன்டிமனிக்கு வந்து 5s2 5p3. அதுக்கு ஒரு பிஸ்மத் வந்து 6s2 6p3. அப்போ இது எல்லாமே இந்த p ஆர்பிட்டாலில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த 3 ஆர்பிட்டாலில் 3 எலக்ட்ரானும் எப்படி இருக்கும். இது வந்து அது ஒரு ஹாஃப் ஃபில்லுனா பாதி அளவு நிரம்பிய ஆர்பிட்டாலாக இருக்கிறதுனால மேக்ஸிமம் இது வந்து ஒரு ஸ்டேபிள் எலமெண்ட்டாக இருக்கிறதுக்கு சான்ஸ் கூட. அடுத்து இதோட ஆரம் கொடுத்துருக்காங்க, அடர்த்தி கொடுத்துருக்காங்க, உருகுநிலை பாருங்கள் அதுவும் கொடுத்துருக்காங்க, கொதிநிலையும் கொடுத்துருக்காங்க. உருகுநிலை பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த குரூப்பில் பார்த்தீங்கன்னாக்கா நைட்ரஜன், பாஸ்பரஸ், ஆர்சனிக், ஆன்டிமனி, பிஸ்மத்தில் மேலேந்து கீழே வரும்போது குரூப்பில் வந்து மேலேந்து கீழே வரும்பொழுது இந்த உருகுநிலையும் கொதிநிலையும் என்ன ஆகுது, அதிகமாகுது. இதெல்லாம் இதோட இயற்பியல் பண்புகள். அடுத்து நம்ம இப்போ எதை பார்க்க போகிறோம்னா நைட்ரஜன் அப்படிங்கிற இந்த தனிமத்தை பற்றி பார்க்க போகிறோம். நைட்ரஜன், இந்த நைட்ரஜன் வந்து எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னாக்கா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வளிமண்டலத்தில் 78% வந்து நைட்ரஜன் இருக்குது. அப்போ நம்ம இந்த காற்றை வந்து பின்ன வாழை வடித்தல் முறையில் திரவ காற்றிலிருந்து இந்த நைட்ரஜன் நம்ம பிரித்தெடுக்கலாம். அதுக்கப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இந்த சோடியம் அசைடு NaNO3 அப்படிங்கிறது என்னது, இது வந்து சோடியம். NAங்கிறது சோடியம், N3க்கு பேர் தான் அது அசைடு, சோடியம் அசைடு. இந்த சோடியம் அசைடு சேர்மத்தை வந்து நீங்கள் ஹீட் பண்ணீங்க அப்படின்னாக்க அது எப்படி பிரிக்கும், சோடியமாகவும் நைட்ரஜனாகவும் பிரியுது. அடுத்தது அம்மோனியா வந்து புரோமின் வாட்டர், அதாவது இங்கே வந்து புரோமின் வாட்டர்னால் எப்படி எழுதுவாங்க அப்படின்னாக்க Br2 H2 பண்ணால் அப்படின்னா புரோமின் வந்து நீர்ம நிலையில் தண்ணீரை கரைச்சிருக்கிற புரோமின். அப்போ இந்த புரோமின் வாட்டரை கொண்டு நீங்கள் ஆக்சிடைஸ் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு நைட்ரஜன் கேஸ் ஃபார்ம் பண்ணும். அடுத்து இதோட பண்புகள் பார்த்தீங்கன்னாக்கா நைட்ரஜன் வாயு வந்து சற்றே மந்தத்தன்மை, அது மந்தத்தன்மையுடைய வாயு கிடையாது, ஆனால் அது வந்து சற்றே லேசாக வந்து மந்தத்தன்மை இருக்கும். அது காரணம் என்னன்னாக்க அதோட மூலக்கூறுகளை வந்து பிணைப்பாற்றல் அதிகம். நீங்கள் நைட்ரஜன் வந்து எப்படி இருக்கும்னா N2 தான் கிடைக்கும். இந்த N2ஓட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னாக்கா நைட்ரஜனோட வேலன்சி வந்து 3. ஸோ N ட்ரிபிள் பாண்ட் N இப்படி தான் வந்து அதோட நேச்சர் இருக்கும். அப்போ அதோட நேச்சர் அந்த ட்ரிபிள் பாண்ட் N இருக்குது. இது வந்து என்னது, இதோட இந்த நைட்ரஜனை வந்து பிரிக்கிற இந்த பிணைப்பு ஆற்றல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால இது லேசாக மந்தத்தன்மை உடையதாக உள்ளது. இதோட அந்த பிணைப்பு ஆற்றல் பார்த்தீங்கன்னாக்க கிலோஜூல வந்து 946, கலோரியில் வந்து 225. அதே மாதிரி உலோகங்களுடன் இணைந்து குறைந்த அளவிலான அணைவுகளை தான் கொடுக்குது. அப்போ இந்த அணைவு உருவாக்கக்கூடிய இந்த தன்மையும் எப்படி இருக்குது, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அப்புறம் லித்தியம் வந்து நைட்ரஜன் கூட வினைபுரிந்து லித்தியம் நைட்ரேட் அப்படிங்கிற இந்த Li3N அப்படிங்கிற இந்த சேர்மத்தை உருவாக்குது. இது எப்போ, அரை வெப்ப நிலையில். அதே உயர் வெப்பநிலை பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் வந்து உலோகம் அந்த மற்ற தனிமங்களோட வினைபுரிந்து கால்சியத்து கூட வினைபுரிந்து நைட்ரஜன் வந்து கால்சியம் நைட்ரேடாகவும் போரான் கூட வினைபுரிந்து போரான் நைட்ரேடாகவும் உருவாகுது. அப்போ இந்த மிக குறைந்த அறை வெப்பநிலையில் ரூம் டெம்பரேச்சரில் லித்தியத்து கூட மட்டும்தான் வினைபுரிஞ்சு லித்தியம் நைட்ரேட்டையும், உயர் வெப்பநிலையில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கால்சியம் நைட்ரேட், போரான் நைட்ரேட் போன்ற சேர்மங்களை வந்து இது தருது. அடுத்து முக்கியமான வினை வந்து ஹேபர் வினை. நீங்கள் இந்த நைட்ரஜன் ஆனது ஹைட்ரஜன் கூட வினைபுரியக்கூடிய வினை எடுத்துக்கிட்டிங்கனாக்க இப்போ நம்ம அந்த நைட்ரஜனோட பண்புகள் பார்த்துருக்கோம். இந்த நைட்ரஜன் ஆனது ஹைட்ரஜன் கூட எவ்வாறு வினைபுரிகிறது பாருங்கள். ஹைட்ரஜன் கூட இந்த நைட்ரஜன் ஆனது நேரடியாக வினைபுரிந்து அம்மோனியாவை தருகிறது. எந்த வினைவேக மாற்றியில் வந்து இரும்பு Fe வந்து வினைவேக மாற்றியாக இருக்குது. அதிகப்படியான அழுத்தத்தில் பார்த்தீங்கன்னாக்க இந்த நைட்ரஜன் வந்து 1/2 மோல் நைட்ரஜனை வந்து 3/2 மோல் ஹைட்ரஜன் கூட ரியாக்ட் பண்ணி NH3. இது நீங்கள் சமன்பாடை வந்து நீங்கள் வந்து ரெண்டால் வந்து நீங்கள் பெருக்குனீங்க அப்படின்னாக்கா N2 + இந்த 2க்கு 2 கேன்சல், இந்த 2க்கு 3 H2 gives 2NH3 அப்படின்னு ஃபார்ம் ஆயிடும். அதாவது நீங்கள் 1 மோல் நைட்ரஜன் கூட 3 மோல் ஹைட்ரஜன் வந்து வினைபுரிந்து 2 மோல் அம்மோனியாவை உருவாக்குது. இந்த வினைக்கு பேர் தான் ஹேபர் வினை. ஹேபர் முறையில் அம்மோனியா தயாரித்தல். இதிலிருந்து நைட்ரஜன் ரியாக்ட் வித் ஹைட்ரஜன் டு ஃபார்ம் ஏ அம்மோனியா. அப்போ இந்த ஹையர் டெம்பரேச்சரில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த நைட்ரஜன் வந்து ஆக்சிஜன் கூட வினைபுரிந்து நைட்ரஸ் ஆக்சைடு N2O என்னது, N2O அப்படிங்கிறதுக்கு பேர் என்ன, நைட்ரஸ் ஆக்சைடு. இந்த நைட்ரஸ் ஆக்சைடை உருவாக்குது. அப்போ ஹைட்ரஜன் கூட வினைபுரிந்து அம்மோனியாவையும் ஆக்சிஜன் கூட வினைபுரிந்து நைட்ரஸ் ஆக்சைடையும் உருவாக்குகிறது. அடுத்து
நைட்ரஜனோட பயன்கள். நீங்கள் அம்மோனியா, நைட்ரிக் அமிலம், கால்சியம் சயனமைடு ஆகிய தயாரித்தல் வந்து நைட்ரஜன் பயன்படுது. அப்போ அம்மோனியாவுக்கு என்ன ஃபார்முலா? NH3. இதுலேயும் நைட்ரஜன் இருக்கும். நைட்ரிக் அமிலுக்கு என்னதுக்கு ஃபார்முலா என்னது? HNO3. இதுவும் நைட்ரஜன். கால்சியம் சயனமைடு அப்படிங்கிறத இந்த கால்சியம் சயனைடுங்கிறது CaCN. சயனமைடு அப்படிங்கிறது இந்த அமைடு குரூப் வரணும், CnNH2 வரணும். அப்போ இதில் என்ன இருக்குது? இந்த நைட்ரஜன் இருக்கிறதுனால அதோட தயாரிப்பில் பயன்படுத்துகிறாங்க. குளிர்நிலை அறுவை சிகிச்சைக்கு தேவையான குறைந்த வெப்பநிலை உருவாக்குறதுக்கு உயிரியல் பதப்படுத்தியாகவும் இந்த திரவ நைட்ரஜனை பயன்படுத்துகிறாங்க. இந்த திரவ நைட்ரஜன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேஸ். அதாவது லிக்விஃபைடு நைட்ரஜன் கேஸ். அதாவது இந்த லிக்விட் நைட்ரஜன் கேஸ் பார்த்தீங்கன்னாக்கா அதோட டெம்பரேச்சர் வந்து நெகட்டிவில் இருக்கும். அதாவது மிக குறைந்த வெப்பநிலையில் இருக்கும். அப்போ உங்களுடைய மிக குறைந்த வெப்பநிலை ஒரு வினை நடக்கணுங்கிறனாலும் மிக குறைந்த வெப்பநிலையில் நம்ம ஏதாவது யூஸ் பண்ணணும்னாக்கா நம்ம எதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னாக்கா இந்த திரவ நைட்ரஜன் கேஸை யூஸ் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.